இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். தீரவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார்? தீரவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலங்கள் பொல்லாத காலங்களாய் மாறிச்சு. நாம் அதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய சூழ்நிலைகள் அல்லது நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் ஒரு வேதனையான அனுபவங்களை தான் பார்க்க முடியுது. செய்திகளை பார்த்தாலும் அல்லது செய்தித்தாளை திருப்பினாலும் கொள்ளைகள் சொல்லி பலவிதமான வேதனையான அனுபவங்கள் மற்ற காரியங்களை நீ பார்க்கும் நம்ம உள்ளங்கள் உடையுது. ஒரு பக்கம் கொள்ளை நோயின் தாக்கம், மறுபக்கம் யுத்தத்தின் மேகம் என சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை, என்ன வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற நிலைமைக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த நாட்கள்ல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாம் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டுமாம். நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் ரொம்ப குறைவான ஒன்று. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, லோத் அவனுடைய குடும்பங்கள் சோதம் கொமரா என்கிற பட்டணத்துல இருக்குது. அதனுடைய பாவம் வானத்தை எட்டினபடினால் தேவன் அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக தூதர்களை அனுப்பிவிட்டார். ஆனால் ஆபிரகாம் என்கிற ஒரு பக்தன் ஜெபிக்கிறார். தன்னுடைய உறவினராகிய லோத் அந்த பட்டணத்துல இருக்கிறாரே, அதை அழிக்காண்ட ஆண்டவரே, கொஞ்சம் சில காரியங்களை ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரை இறங்கி லோத்தின் குடும்பத்தை வெளியே கொண்டு வருவதற்கு அதற்கான காரியங்களை செய்கிறார். அந்த தூதர்கள் அவர்களிடம் போய் பேசுகிறார்கள். லோத் என்ன பண்றாரு? அந்த டைம் வேஸ்ட் பண்றாரு. வேதம் அதுதான் சொல்கிறது. தாமதித்த பொழுது இரவா அந்த ஊரை விட்டு வெளியே போயிருங்க, பட்டணத்தை விட்டு வேண்டிய 2 பிள்ளைகள் மனைவியை கூட்டிட்டு போனா அவர் தாமதித்தார். அதனால் பாதிப்பு லோத்தின் குடும்பத்துக்கு வருகிறது. திருப்பி தாமதமான உடனே தூதர்கள் அவரை இழுத்து கொண்டு வெளியே கொண்டு வந்து விட்டு ஜீவன் தப்பணும்னா ஓடி போனோம், சமவெளியில் நிற்க கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது. நடந்த தெரியுமா? லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு துணாய் மாறினார் வேதம் சொல்லுகிறது. டைம் வேஸ்ட் பண்ணலன்னா நடந்தே போயிருக்கலாம், குடும்பமா போயிருக்கலாம். குடும்பம் அதுல இழப்புகளை சந்திக்க நேர்ந்துருச்சுது. நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை சரியா பயன்படுத்துறோமா? காலத்தின் அருமையை நம்ம அறிந்து வாழணும்ட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க. வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. காலம் பொன் போன்றது. பணத்தை கொஞ்சம் இழந்தா சம்பாத்தியம் பண்ணிக்கலாம், பொருட்களை தொலைச்சா திருப்பி வாங்கிக்கலாம். நேரத்தையும் காலத்தையும் இழந்தவர்கள் திருப்பி அதை பெற்றுக்கொள்ள முடியாது. லோத்தின் நாட்களை பார்க்கும் பொழுது அதுதான் நடந்தது. இன்றைக்கு அதைத்தான் பார்க்க முடியும். நாளைக்கு பார்க்கலாம், நாளான்னு பார்க்கலாம், நாம் போஸ்ட்போன் பண்ணி காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். தேவன் அதில் பிரியப்படவில்லை. ஒரு வகுப்பறை, அதில் ஆசிரியர் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விடுகதை சொல்லுகிறார். தன்னுடைய பள்ளி மாணவர்கள் எல்லோரையும் பார்த்து, நான் ஒரு விடுகதை சொல்லுகிறேன். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எல்லாருக்கும் அது ஒரே மாதிரி தான், வித்தியாசம் கிடையாது. ஆனா அதை கொடுக்கப்பட்ட அதை அவர்கள் அன்றே அதை செலவழிச்சிடணும். அவங்க அடுத்த நாளைக்கு வைக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு பயன்படுத்தலன்னா அதை இழந்து போயிருவாங்க. நெக்ஸ்ட் டே அதை எடுத்து பயன்படுத்த முடியாது. அது பயன்படுத்த முடியாம அது போயிடும். அதனால அன்னன்னைக்கு கொடுக்கறதா அதை பெற்றுக்கொண்டு அதை அன்னன்னைக்கு பயன்படுத்தி விடணும். அது என்ன சொல்ல முடியுமானது நிறைய பேர் விழித்தாங்க. என்னடா பண்றது புரியலண்டே. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கை வைத்து எனக்கு தெரியும் அப்படின்னாப்லையா. அது என்னடா நீ சொல்லு பார்க்கலாம்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னா, 24 மணிகள் கொடுக்கப்படுகிறது. அந்த 24 hours கொடுக்கப்படுது. அதை நம்ம பயன்படுத்தலன்னா அது வீணா போயிடும். அடுத்த நாளுக்கு அதுக்கு வராது. அடுத்த நாளுக்குரிய நாளுக்கு தான் கொடுக்கப்படும். அந்த 24 hours சரியா பயன்படுத்திக்கணும். ஒருத்தருக்கு 20 மணி நேரம், ஒருத்தருக்கு 15 மணி நேரம், ஒருத்தருக்கு அப்படி கிடையாது. எல்லா மனுக்குலத்தில் இருக்க மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுகிற ஒன்று 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அதுதான் முக்கியம். இன்னைக்கு அந்த 24 மணி நேரத்தை சரியா பயன்படுத்தலாம், நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். நாளைக்கு இது நமக்கு ஆட் ஆகி வராது. இன்னைக்கு இவ்வளவு மீதி வச்சிருக்கிறாங்க, அடுத்த நாளுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நோ, நாம எப்படி பயன்படுத்துறோம்? அன்னைக்கு உள்ள காரியங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி செய்யறோமா? திட்டமிடுறோமா? நாட்களை பயன்படுத்தி இருக்கிறோமா? ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது என் நாட்கள்லாம் நான் சரியா பயன்படுத்திட்டேன், எல்லாவற்றையும் பிரயோஜனமா மாற்றிக்கொண்டு சொல்ல முடியுமா? இனியாவது காலத்தை பயன்படுத்துவோம், வீணாக்காதபடி, சும்மா உட்கார்ந்து நேரத்தை போக்காதபடி, ஒழுங்கான காரியங்கள் ஆண்டவர் பிரியமானதை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு ஏதாவது செய்வோம், மற்றவர்களுக்கு உதவி செய்வோம், ஆண்டவரை காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இந்த கிருபை கர்த்தர் கொடுப்பாரு.
காலத்தை மட்டும் இழந்து விட வேண்டாம். இழந்தது ஒருவேளை இதுவரை போனது போகட்டும். எஞ்சிய நாட்களாவது என் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, காலத்தின் அருமையை மறந்து அநேக நேரம் நாங்கள் வாழ்ந்துருதோப்பா. நாட்களும் காலங்களும் வேகமாய் போய்கொண்டு ஒரு நிழலுக்கு நீர் ஒப்பிட்டு பேசுகிறேன், ஒரு புகைக்கு ஒப்பிட்டு பேசுகிறேன். மனிதனுடைய நாட்களை பார்க்கும் பொழுது ஒரு புல்லுக்கு பூவுக்கு ஒப்பிட்டு பேசுகிறேன். காலையில் மலர்ந்து மாலையில மடிந்து போகக்கூடியதானால் நீங்க கிருபை கொடுத்து ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் எங்களுக்கு குறைக்காம நாங்க அதை பயன்படுத்த கொடுக்குறீங்க. ஆனா சரியா நாங்க பயன்படுத்துறது இல்லப்பா. திரும்பி பார்த்தோம்னா அநேக அவர்ஸ் வேஸ்ட் பண்றோம்ப்பா. தேவையில்லாத நினைச்சிட்டு இருக்கிறோம், தேவையில்லாத புலம்பிட்டு இருக்கிறோம், தேவையில்லாத பார்த்துட்டு இருக்கிறோம். அநேக காரியங்கள்ல அவனுடைய பாதத்துல காத்திருக்கிறது கேட்டா நேரம் இல்லைன்னு சொல்றோம், ஜெபிப்பதற்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம், ஊழியம் செய்வதற்கு நேரம், பல காரியங்களை பல விதத்துல சொன்னா சில நேரம் எப்பவுமே பிஸின்னு சொல்றோம். ஆனா குடும்பத்திற்கு கொடுக்க நேரம் இல்லை, அதற்கு நேரம் இல்லைன்னு சொல்லி எங்குதான் போகிறதுன்னு சொன்னால் பயனற்ற காரியங்களுக்காக நீர் கொடுத்த அந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதை மன்னியும் அப்பா. பயனுள்ள காரியங்களுக்கு பயன்படுத்த உதவி செய்யும். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காலத்தை சரியாக, நாட்களை சரியாக, நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய கிருபை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிட்டால் ஒரு நாள் காலம் கடந்து போன பிறகு கண்ணீர் விட நேரிடும். யாருக்கும் அது நேரிடக்கூடாது. காலத்தை சரியாய் பயன்படுத்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாகவே சகல நன்மையினால் அவர் நம்மை நிரப்பான். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். இகத்தினில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுவை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேளையை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் முடியும், ராக்காலம் என்ன செய்வாய்? மகத்துவ வேளையை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் முடியும், ராக்காலம் என்ன செய்வாய்? காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பரனுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். ஞாலத்தில் பரனுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடு